மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று நடக்கும். இந்த வருஷமோ அடுத்த வருஷத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மூன்றாம் உலக யுத்தத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படும் பைபிள் சொல்லுது. எசேக்கியேல் 38 அதிகாரம் 19 வசனத்தில் அந்நாட்களிலே இஸ்ரவேல் மலைகளிலே மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகி, அப்படிதானே இருக்கு, 18 இருக்கும், 18-19 இருக்கும். எசேக்கியேல் 38-18-19 அடுத்த வசனம். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, அந்த அதிர்ச்சி நில அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சியில் இது இடியும். இது இடியும் போது மீண்டும் இந்த இடியறதுக்கோ இதெல்லாம் நடக்கும் போது தான் வருகை என்ன செய்யும், சம்பவிக்கும். அப்போ சபை போகும்போது இதுவும் இடியும். இடிஞ்ச உடனே இந்த இடத்துல மீண்டும் மாஸ்க் கட்ட அவங்க வருவாங்க. இல்லை இந்த இடம் எங்களுக்கு கிடச்சிருக்குது, நாங்கள் திருப்பி இங்கே என்ன பண்ண போகிறோம், தேவாலயம் கட்ட போகிறோன்னு இவங்க வருவாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் சமாதானம் பண்ணுகிறவனாய் அவன் உள்ளே நுழைவான். அவன் சமாதானம் பண்ணுற உள்ள நுழைஞ்சு இவங்க 2 பேருக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தி இங்கே மீண்டும் தேவாலயம் வரும். இப்போது அந்தி கிறிஸ்துவை ஏன் ஏற்றுக்கொள்கிறாங்க, ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளனா, இயேசு கிறிஸ்து மேலே சொன்ன ஒரு குற்றச்சாட்டு அவர் தேவாலயத்தை இடிப்பதாக சொன்னார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏன் அவங்க மேசியாவை ஏற்றுக்கலனா, அவன் ராஜாவாக வரணும். இயேசுவை என்னவா எதிர்பார்த்தாங்க, அதனால தான் அவர் கேட்குறாங்க, வருகிறவர் நீ தானா, இன்னொருவரை காத்திருக்க வேண்டுமா? இந்த 2ஐயும் ஃபுல்ஃபில் பண்ணுவான். அந்தி கிறிஸ்து ராஜாவாகவும் வருவான், தேவாலயத்தையும் கட்டி கொடுப்பான். இப்போ அவனை யூதர்கள் என்ன செய்வாங்க, மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு அவனுக்காக ஒரு வேலையை செய்வாங்கன்னு வேதம் சொல்லுது. வாசிங்க, அந்த வசனத்தை முடிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 44 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், இதான் அந்த வாசல் இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த வாசலுக்கு பேரு கிழக்கு வாசல்னு பேரு, ஈஸ்டர்ன் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாசல் வந்து இந்த இருக்கு பாருங்க, இதான் அந்த கேட், பூட்டப்பட்டிருக்கும், சீல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது மேசியாவுக்குரியதுன்னு போட்டிருப்பாங்க. இதை திறக்க விட மாட்டாங்க, இதை தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. இடித்து இதை அலங்காரமாக பண்ணி அவனை உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க, மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ அவன் உள்ளே வரும்போது என்ன செய்வான், அந்த தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து பாழாக்கும் அருவருப்பை வைப்பான்னு மத்திய 24:15 சொல்லுது. அப்போ தான் அவன் மேசியா இல்லைன்னு அவங்க என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. அதுக்குள்ளே முதல் 3 வருஷம் என்ன செஞ்சுருக்கோம், முடிஞ்சிருக்கும். 2வது 3 வருஷம் ஆரம்பிக்கும், யூதர்களுக்கு மகா உபத்திரவம் ஆரம்பிக்கும். இப்போ அதற்கான எல்லாம் ரெடியாக இருக்குது, அத்தனையும் ரெடியாக இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும்தான் நடக்கணும். என்ன, இந்த கிருபையின் காலம் முடிவடையணும். சபையின் காலம் முடிவடைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே நடக்க தொடங்கும். அதைத்தான் வேதம் சொல்லுது. தாமதிக்கிறார் என்றவர் எதுக்காக தாமதிக்கிறாரா, வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் நாம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் ரெடியானா இது எல்லாமே நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த சபையை யார் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு பக்கம் பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த சபையின் காலம் எப்போ முடியும்? ஏன்னா பிதாவுக்கு தான் அந்த டேட்டு தெரியும். பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார்னு மார்க் 13:32-33 இருக்குது. அப்போ அவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரதீசிலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மை கத்த நமக்கு வச்சிருக்காரு. இவன் வந்தால் தான் அவன் உள்ளே போக முடியும். அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இயேசு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஒரு பக்கம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இது பத்தாததுக்கு பாதாளத்துலேருந்து அந்தி கிறிஸ்துவின் ஆவியும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா தடை செய்கிறவன் நீக்கப்பட்டாதான் அது வெளிப்படும். இவ்வளோ பாதாளம் பார்க்குது, பரதேசி பார்க்குது, பரலோகம் பார்க்குது, இவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் உள்ள ஒன்று உட்காந்துருக்கு. இதுதான் நம்ம பிரச்சனை. யோசித்து பாருங்க, ஹெவன் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கு, பாதாளம் கண்ணோக்கமாக இருக்கு, பாரடைஸ் கண்ணோக்கமாக இருக்கு. ஆனால் நமக்கு அந்த அவேர்னஸ் இருக்குதா? நம்ம அதை பற்றி எதாவது யோசிக்கிறோமா? கொஞ்சமாவது யோசிக்கிறோமா? இவ்வளோ அண்ட சராசரங்களும் யோகித்து விடுபடுவதற்கு காத்திருக்குன்னு இருக்கு. எப்போ? சபையின் காலம் முடிவடைவதற்கு. அப்போ நம்ம காலம் எவ்வளோ ப்ரீஷியஸான காலம், நம்ம எவ்வளோ ப்ரீஷியஸான ஜனங்க. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரே கூட்டம் இந்த 2000 வருஷ கூட்டம் தான். அதுக்கு முன்னாடி யாருமே இல்லை. 4000 வருஷமா மீட்கப்பட்டவங்க ஒருத்தரும் இல்லை, நமக்கு அப்புறமும் யாரும் இல்லை. இந்த கூட்டம் தான் இருக்கிறதுல விசேஷமான கூட்டம். அந்த கூட்டமாக உங்களையும் என்னையும் கத்தர் வச்சிருக்கிறாரு. அதுலேயும் எது விசேஷம், அந்த முடிவடைகிற டயத்தில் இருக்கிற நீங்களும் நானும். நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
இவங்க காலம் எப்போ முடியும்னு. அப்போ நீங்களும் நானும் எவ்வளோ விசேஷமானவர்கள். இந்த அவேர்னஸ் நமக்கு இருக்குதா? இது எதுவுமே நமக்கு தெரியல. அற்ப பணத்துக்காக, அற்ப ஆஸ்திக்காக, உலகத்தில் உள்ள சின்ன சின்ன மேன்மைகளுக்காக இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை, அதான் பைபிள் சொல்லுது, மகா பெரிய ரட்சிப்பை நாம் இழந்தோமானால் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கணும், ஆண்டவரே எனக்கு கிடைச்ச இந்த மகா பெரிய வாய்ப்பை நான் தவற விடக்கூடாது. அந்த இமை பொழுதை, அந்த நிமிஷத்தை நான் ஒரு நாள் இழந்துடக்கூடாது. இத்தனை வருஷம் நீங்கள் சர்ச்சுக்கு வந்தது முக்கியம் இல்லை, அந்த ஒரு செகண்டை விட்டோம்னா கஷ்டம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வருஷம் நீங்கள் படிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த 3 மணி நேரம் எக்ஸாமை கரெக்டாக எழுதினா தான் உண்டு. அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் எத்தனை வருஷம் எவ்வளோ இருக்கிறீங்கன்றதை விட அவர் வரும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட ஒப்பு கொடுங்க. இயேசுவின் ரத்தத்தாலே பாவம் மன்னிக்கப்பட ஒப்பு கொடுங்க. ஞானஸ்நானம் எடுங்க. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அது எல்லாத்த விட முக்கியம், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்துருங்க. ஆண்டவரே நீர் வரும்போது நான் உங்களோட போகணும். அந்த வாஞ்சை வேணும், அந்த இருப்பை வேணும். எப்போ வருவீர் இயேசுவேங்கிற தாகம் இருக்கணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்கள். ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற அனுபவம். அது வரும்போது, இயேசு வரும்போது அவரோடு கூட நாம் மறுரூபமாக போகிறோம். அல்லேலூயா. நாம் கடைசி காலத்துக்குள்ளே கடைசி ஜனங்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை கடைசி தலைமுறையாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன ஜபம் தான், ஒரு சின்ன ஆனால் பவர்ஃபுல் ஜபம். எல்லா கண்களையும் மூடுவோம். அந்த கல்லன் சிலுவையில் இயேசுவை பார்த்து ஒரு ப்ரேயர் பண்ணார். ஆண்டவரே நீர் வரும்பொழுது உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைவு கூரும். அது ஒரு பவர்ஃபுல்லான ஜபம். அதனால தான் இயேசு உடனே சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். ஒரு ஜபத்துக்கு உடனே பதில் வருதுன்னா உண்மையிலே அது நல்ல ஜபம் தான். இன்னைக்கு நாம் எல்லாம் சொல்ல போகிறோம், ஆனால் கொஞ்சம் மாற்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகையில் என்னை நினைவு கூரும். அந்த ஜபத்தை டெய்லி சொல்லணும். படுக்க போகும்போது சொல்லணும், எழுந்திருக்கும் போது சொல்லணும். நினைவு வரும்போது தான் சொல்லணும், ஆண்டவரே நீர் வரும்போது என்னை நினைவு கூறுங்கப்பா. நீங்கள் எவ்வளோ பெரிய மேன்மை உள்ளவங்களாக இருந்து என்ன இருந்தாலும் அந்த இமை பொழுதை நம்ம விட்டுட்டோம்னா கஷ்டம். ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அந்த இமை பொழுத ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ஜெபத்தை சொல்லணும். ஆண்டவரே நீர் வரும்போது என்னை நினைவு கூறுங்கப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் நினைவு கூறுங்க ஆண்டவரே. என் திருச்சபையை நினைவு கூறுங்க. என்னை நம்பி கொடுத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுங்க. என்கிட்ட கொடுத்ததை நான் கொண்டு வந்து பத்திரமா உங்கள் கையில் ஒப்படைக்கணும். என் கருத்தை கொடுத்த குடும்பத்தை நான் பத்திரமா கொண்டு வந்து ஒப்படைக்கணும். என்னை நம்பி கொடுத்த பிள்ளைகளை நான் பத்திரமா கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்கணும். இயேசு கண்டிப்பாய் கணக்கு கேட்பார். உன்னை நம்பி 2 தாலந்து கொடுத்தனே, 5 தாலந்து கொடுத்தனே, நீ என்ன செய்தாய்? கண்டிப்பாக கேட்பார். அவர் கணக்கு கேட்குற கர்த்தர். இருதயத்தை இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நானும் வீட்டாருமோ வென்றால் உம்மையே சேவிப்போம். என்னை நம்பி கொடுத்த இந்த குடும்பம், என்னை நம்பி கொடுத்த என் ஊழியம், என் திருச்சபை, இதை நான் கொண்டு வந்து பத்திரமா உடைய சமூகத்தில் சேர்ப்பம்பா. ஒப்புக்கிறது ஜெபம் பண்ணுவோமா? அப்படி ஜெபம் பண்ண விரும்புகிறவங்களாம் அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி இந்த கடைசி ஜெபத்தை நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு சொல்லுவோமா? நீர் வரும்பொழுது உம்முடைய வருகையில் என்னை நினைவு கூறும் ஆண்டவரே. என் குடும்பத்தை நினைவு கூறுங்கப்பா. என் திருச்சபையை நினைவு கூறுங்க. சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காயும், ஒவ்வொரு சகோதரிக்காயும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்காகவும், தலைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நம்பி கொடுத்த இந்த கனமான ஊழியம் ஆண்டவரே, எங்களை நம்பி கொடுத்த இந்த கனமான குடும்பம், எங்களை நம்பி கொடுத்த இந்த மேன்மையான காரியத்தை பத்திரமாய் கொண்டு வந்து உம்முடைய வருகையில சேர்க்க எங்களுக்கு கிருபை.